வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு இன்று மக்களவையிலே அறிமுகம் செய்கிறது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை அறிமுகம் செய்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஒரு வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அதனை திரும்ப பெற்றுக் கொண்டு இந்த புதிய சட்டத்திருத்த மசோதாவை அவர் மக்களவையிலே அறிமுகம் செய்கிறார். பொதுவாக நாடு முழுவதும் தர்காக்கள், அதே போல மதரசா போன்ற பள்ளிவாசல் ஆகிய பெயர்களில் பொதுமக்கள் நிலத்தை இஸ்லாமியர்கள் தானமாக வழங்கியிருக்கின்றனர். இந்த சொத்துக்கள் தான் வக்ஃப் சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வக்ஃப் சொத்துக்களை பராமரிப்பதற்காக மாநிலங்கள் அனைத்திலும் வக்ஃப் வாரியங்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வக்ஃப் வாரிய மசோதா என்பது வக்ஃப் வாரிய சட்டம் என்பது முதலில் 1954ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1958ஆம் ஆண்டு அனைத்து மாநிலங்களிலும் வக்ஃப் வாரியங்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் என்பது கடந்த 1995ஆம் ஆண்டு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருத்தப்பட்டு வக்ஃப் வாரியங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் என்பது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இதில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடக்கிறது, குற்றச்சாட்டுகள் வருகிறது. இந்துக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் கூட இந்த வக்ஃப் வாரியங்கள் தங்களுக்கான சொத்துக்கள் என்று அறிவித்துக் கொள்கின்றன. பிற மதத்தவருக்கு இந்த வக்ஃப் வாரியங்களில் எந்த விதமான பிரதிநிதித்துவமும் இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த சூழ்நிலையில்